கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே அருமையிலே நாட்களை கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு நாம் தியானித்து வருகிற வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10-11 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இன்னொருத்தர் 7வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை யாராவது எடுத்து வாசிக்கலாம். இந்த மாதத்தின் கர்த்தராகிய நான், ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்தாசை கொண்டு கடந்த 2 நாட்களும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு தெரியும். அதுபோலே ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று வெளியேறப்பெற்ற வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கி பல சமயத்தில் நம்ம நிறைய நேரத்தில் சொல்கிறோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு ஒரு வியாதி உள்ளவர்களுக்கு போகும்போது ஜெபம் பண்ணும்பொழுது சொல்லுவோம், ஒரு பிசாசு பிடித்தவர்களுக்கு சொல்லுவோம், அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையில் அகப்பட்டவர்களுக்கு சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அநேகருக்கு நாம் புத்திமதி சொல்லுவோம். ஆனால் நாம் அதனுடைய உண்மையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த சிலாக்கியத்தை பாக்கியத்தை பல நேரத்தில் மறுதளித்து போயிடுவோம். அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு நமக்கு அப்பம் பிட்கதலின் ஆராதனையாக அனுசரிக்கிறோம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த நாட்களில் அநேக சமயத்தில் அவர் பல கட்டளைகளை கற்பனைகளை இறுதியாக சொல்லும் பொழுது கடைசியாக அவர் சொன்ன வெளியேறப்பட்ட கட்டளைகளில் ஒன்று, என்னை நினைவு கூறும்படி என்னை செய்யுங்கள், இதை செய்யுங்கள். என்னுடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என் வருகையை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். 4 சுவிசேஷங்களை வாசிக்கிறோம். அதற்கு அப்புறமாக கொரிந்தியர்களின் நிருபத்தில் வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவன் வாழவில்லை, அதற்கு அப்புறமாக தான் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட பவுல் இந்த காரியத்தை சுட்டி காண்பிக்கிறான். இந்த ராபோஜனம் அல்லது அப்பம் பிட்கதலின் ஆராதனையை அருமையிலே இந்த கட்டளையை கற்பனையை அவன் தேவனிடத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்கிறதாக பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்க, 1 கொரிந்தியர் நிருபத்தில் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். போதும். யாரிடத்துலையா? யாரிடத்துல? யாரு சொல்லி உபதேசித்து அல்லது விளக்கி காண்பித்து அல்லது முந்தின சரித்திரத்தை படித்து அல்லது யாரோ ஒருவர் சம்பவத்தை சொல்லி, இப்போ நம்மெல்லாம் பல நேரத்தில் சாட்சிகள் சொல்லுகிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, கிமு கிபி, இப்படி பல்வேறு விதமான காரியங்களை சொல்லுகிறோம். அப்படி எதையும் இல்லாதபடி அவர் திட்டமாக சொல்கிறான், நான் இதை யாரிடத்தில் பெற்றுக்கொண்டனா? அந்த வருஷத்தை திரும்ப வாசி பாருங்க. நான் உங்களுக்கு
உங்களுக்கு ஒப்புவித்ததை ஆ. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். போதும் போதும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை என்ன செய்தேன்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லலாம். இப்படி பெற்றுக்கொண்ட காரியத்தில் அதை தொடர்ந்து அருளே அங்கே வாசிக்கிறோம் 31வது வசனம் வரைக்கும். அப்பம் பெட்குதல் அல்லது ராபோஜனத்தின் கருத்தை அல்லது தன்மையை, அதனுடைய மேன்மையை, அதனுடைய காரியத்தை தெளிவாய் அவர் சொல்லி வருகிறார். சொல்லி வரும் பொழுது 25வது வசனத்தில் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறது பார்க்கிறோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயம் அப்பம் பெட்குதல் ஆராதனை, அப்பத்தை பிட்டு திராட்சசத்தை பானம் பண்ணும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 24 வசனம் வாசிக்கும். முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஆமென். 23ல அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி அப்படின்னா என்னுடைய பாடு மரணத்தை, அந்த சரீரம் எவ்வளவாய் பட்டது, எவ்வளவு பாடுபட்டார் என்கிறதை நினைவு கூறும்படி அப்பத்தை புசிக்கும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்கள். அதுக்கப்புறமா போஜனம் பண்ணின பின்பு அப்பத்தை புசித்த பிற்பாடு அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தில் இருக்கிற திராட்சரசத்தை சொல்லுகிறார். இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய, அந்த பாத்திரம் என்கிற இடத்துல அவருடைய சரீரத்தை பாத்திரமாக சொல்லுகிறார். என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அதனால தான் இங்கே அனுசரிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பயபக்தியோடும் பரிசுத்த சிந்தையோடு அனுசரிக்கிறோம். லேலுயா. இந்த மேஜையை ஒரு பரிசுத்தமான மேஜையாக நாம் அலங்கரித்து வைக்கிறோம். அங்கு செயல்படுகிற ஒவ்வொரு பாத்திரமும் பரிசுத்தமாக அனுசரிக்கிறோம். இப்போ இங்கே வாசிக்கிறோம், இப்போது அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற ஜீவனுள்ள வார்த்தை அல்லது தேவனுடைய செய்தி என்று சொன்னால் இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால வருகிற ஆசீர்வாதங்கள். இது இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் நானும் பங்காளியாக மாற்றப்படுவோமானால் நம்மை ஒரு நாளும் ஒன்றும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. தேவன் உங்களை காப்பாற்றி நடத்த வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சேதப்படுத்தாதுன்னு பார்க்கிறோம். ஏசாயா 27:3 வாசித்தோம், சேதப்படுத்தாதபடி தேவன் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சேதப்படுத்தாதபடி காப்பாற்றப்பட வேணுமானால் இந்த பக்கத்தில் தூங்குறவங்களை கொஞ்சம் தட்டி, ஐயா எழுப்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை எழுப்பி நிற்க சொல்லுங்கள். எதையோ பார்க்குற மாதிரி பார்க்காதுங்க. கீழே கொண்டுட்டாங்கன்னா பிறகு நம்ம தான் கஷ்டப்படணும். அல்லேலூயா. எரிச்சு நில்லுங்க, அல்லது கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க அப்படி பக்கத்தில் கவனிக்கணும். நீ ஏதோ அப்படியே பரிசுத்தத்தில் மிதக்கிற மாதிரி சில நேரத்தில் பக்கத்தில் எதை என்ன நடந்தாலும் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே என்ன பார்க்கிறோம், இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள ஒரு மனுஷன் புகுந்து அல்லது பாதுகாக்கப்படும் பொழுது அப்படி வாழ்க்கையில் சேதம் என்பது வருகிறதில்லை, காப்பாற்றப்படுகிறார்கள். அதைத்தான் கடந்த 2 நாட்களும் நாங்கள் தியானித்தோம். இப்போ வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 13வது வசனம் வாசித்து பாருங்க. மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமைக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய
இவர்களுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இதை வாசிக்கும் பொழுது அல்லது இது சில பிரசங்கிமார்கள் இதை பிரசங்கிக்கிறதே எங்கே தான் பிரசங்கிப்பாங்க? இந்த வசனத்தை ஆமாம், மரண வீட்டில் தான் பிரசங்கிப்பாங்க. இப்போ கூட வாசிக்கும் பொழுது நம்ம மனசில் கூட அந்த சிந்தை தான் வரும். இது துக்க வீட்டில் வாசிக்கிற காரியம் அல்லவா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 15, 16, 17 வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் இறந்த பிற்பாடு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, உயிரோடு இருக்கிற இந்த நாட்களில் நீங்கள் இந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். ஆக வாசிக்கிறோம், இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அப்படி ஆலயத்தில் அவரை என்ன செய்கிறார்கள்? இது எங்க? ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். பூலோகத்தில் முதலாவது. அடுத்து பார்க்கிறோம், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அது எங்க? இந்த பூமியில். அடுத்து வாசிக்கிறோம், இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதுமில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியிலே வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீரில் நீற்ற ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீரை நினைச்சுவார், துடைப்பார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21 இதே காரியத்தை நீங்கள் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க. 21 3-4 வசனம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் மரித்த பிற்பாடு தான் பரலோகத்தில் தான் கண்ணீர் துடைக்கப்படும், பசி இல்லை, தாகம் இல்லை, அருமையில துக்கம் இல்லை, அலறல் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வருகிற அனுபவம் இருக்குமானால் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நிச்சயமாக நீங்கள் இந்த காரியத்தை வாசிக்கிற 15 வசனத்தில் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நிச்சயம் இது உண்மை. அப்படி சொல்ல மட்டும் சத்தமாக அல்லையா சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் கண்ணீர் சிந்துகிறவர் அல்ல. அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், அருமையிலே வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. நான் அந்த முதலாம் தேதியிலே சொன்ன 121வது சங்கீதத்தில் 6வது வசனத்தில் வாசித்தோம். 6வது வசனத்தை வாசி பாருங்க. 121:6 பைபிள் எடுத்து சத்தமா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ இது எங்க? பூமியிலே. 121 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் பூமியிலே நீங்கள் இருக்கிற நாட்களே உங்களை சேதப்படுத்துவதில்லை. இது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையாளர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த 2 நாளும் கொஞ்சம் தெளிவாய் நீங்கள் கேட்டீங்க. வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஒரு நல்ல சத்தியத்தை ஆவியானவர் விளக்கி காண்பித்தார். சபைகள் எப்படி அந்த 1,44,000 பேர்
அதில் யார் எப்படி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் இப்படியெல்லாம் முகவரையாய் பார்த்துவிட்டு அருமையிலே மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். அந்த மிகுந்த உபத்திரவை எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இன்றைக்கு என்னுடைய காரியம் தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியோட இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. இதே காரியத்தை தான் நான் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் அங்கே அருமையிலே ஜெயம் பெறுகிறவருடைய காரியத்தை அங்கே பார்க்கிறோம். 12வது அதிகாரத்தில் அருமையிலே 11, 12, 10, 11 சாரி 10, 11 வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் கால தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். போராட்டம் எப்படி, போராட்டம் ஜெயங்கொள்வது எப்படிங்கிறத பார்த்தோம் கடந்த 2 நாட்கள். இன்னைக்கு அதை தொடர்ந்து ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் ரத்தம் சிந்தவில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, மீட்பு இல்லை. நீங்கள் இந்த இடத்துல நான் ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, வந்து உட்காரவே முடியாது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் தெளிவாய் வாசிக்கிற இந்த காரியங்களை. அல்லேலூயா. இப்போ எபிரேயர் நிருபத்தில், எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் முதல் அருமையிலே 28வது வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளலாம். 11 முதல் 28 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். ஆனால் அதில் 20, 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இங்க பார்க்கிறோம், அருமையிலே இரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு செய்யாது, உண்டாகாது அப்படி பார்க்கும். இதில் எபிரேயர் 9வது அதிகாரத்தில் அருமையிலே 14, 15 வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே 14ஆம் வசனத்தை வாசிக்கிற நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அருமையிலே நாம் என்ன செய்யப்படுகிறோம், செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கப்படுகிறோம். சுத்திகரிக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டை குறித்து நாம் கீழே வாசித்தோம் 20ஆம் வசனம் முதல். அருமையிலே அங்கே 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அல்லேலூயா. இரத்த சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு என்ன செய்யாது, உண்டாது. அங்க வாசிக்கிற கொஞ்சம் குறைய என்ன செய்கிறோமா, எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் விளங்குதுன்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் அருமையிலே ஜனங்கள் கொண்டு வருகிற பலி மிருகத்தின் மூலமாக பலி செலுத்தி அந்த பலியின் இரத்தத்தை தெளித்து
தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக என்று சொல்லி அவன் அனுப்பி விடுவான். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற அவரே நமக்கு பிரதான ஆசாரியராகவும் பலியாகவும் நமக்கு அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் அந்த 14ஆம் வசனத்தில் வாசித்தோம். 14ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அருமலே, அங்கே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிகளே என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அப்படி பார்க்கும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எத்தனை வல்லமையுள்ளது, எத்தனை மகத்துவம் உள்ளது, எத்தனை மகிமை உள்ளது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காரியத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்களானால் அருமலே காரியம் விளங்க. நான் சொன்ன வசனத்தின்படி இந்த 9வது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் முதல் அருமலே 28வது வசனம் வரைக்கும், அந்த அதிகாரத்தின் முடிவு வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்த அருமையிலே மிகப்பெரிய சிலாக்கியத்தை பார்க்க முடியும். 26 வாசிங்க. 26. இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஒரே தரம் பிறப்பதும் மரிப்பதும் அதன் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் சகல மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி நமக்காக பிறந்தவர், நமக்காக பாடுபட்டார். பாவமில்லாத அவருடைய இரத்தத்தை கடைசி சொட்டு இரத்த வரையிலும் பூமியிலே சிந்தினார். எதற்காக சொன்னால் இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அது எபிரேயர் 9:22 மறந்து போகக்கூடாது. கொஞ்சம் குறைய அருளே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நாம் என்ன செய்யப்படுகிறோம்? சுத்திகரிக்கப்படுகிறோம். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி இயேசு உங்களுக்காக எனக்காக பாவமானார். பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படி அவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த அவர் அருமலே இரத்த சிந்தல் இல்லாமல் என்று சொன்னால் பாவம் இல்லாத ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் பாவம் இல்லாத ஒரு இரத்தம் இல்லை என்று சொல்லி கண்ட தெய்வம் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அந்நிய இரத்தத்தினால் அல்ல. கவனிக்கிறீங்களா? அந்நிய இரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை என்னை மீட்டுக் கொண்டார். இதைத்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலும் சொல்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். 12வது அதிகாரத்தில் அருமையிலே நீங்கள் 15ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளலாம். 15 முதல் 29 வரைக்கும். நீங்க 23, 24 வாசிங்க. அதுல பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாய தேவன் இடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு என்ன செய்தோம்? வந்து சேர்ந்தோம். அப்படி பார்க்கும். இதை குறித்து அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து உங்களுக்காக எனக்காக பாடுபடாமல் இரத்தம் சிந்தாமல் பலியிடப்படாமல் இருந்திருப்பார். ஆனால் நீங்களும் நானும் எங்கே நிற்போம்? துன்மார்க்கரும் துறைகளுமாய்த்தான் என்ன செய்வோம்? காணப்படுமே தவிர வேறொரு வாய்ப்பு நமக்கு இல்லை. அதனால கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசி யாக்கோபு 1:17 சொல்லியிருக்கிறது போல நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்காக எனக்காக இறங்கி வந்து யோவான் 1:14 சொல்லியிருக்கிறது போல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். எபேசியர் 2 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறது போல
அருமையிலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்னையும் கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நினைச்சிருக்கிறாரே. அருமையை மீட்டு கிருபையினாலே நாம் நினைச்சப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய ஈவு. யோவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இந்த ஈவுகளுக்கெல்லாம் காரணம் மனுக்குலத்தின் மீது வைத்த அளவிட முடியாத அன்பு. யோவான் 3:17 வாசி பார்த்தீங்கன்னா அது தெரியும். உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே அவர் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு வாசி பாருங்க. யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. மறுபடி வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, ஆக்கினைக்குள்ளாக தண்டனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமா, அவராலே உலகம் ரட்சிக்கப்படும். அந்த உலகத்தில் உள்ள நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படிக்கே அவரை அனுப்பினார் அப்படின்னு பார்க்கும். அல்லேலூயா. அதனால தான் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில். 1 யோவான் 5 தேவனுடைய அன்பு இன்னதென்று அங்கு விளக்கி பார்க்கும். இப்போ பார்க்கும் பொழுது தேவன் நம்ம வைத்த அன்பினால இந்த நாளில் அவர் நமக்கு பாராட்டின இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்றார். அப்போ இதற்கெல்லாம் காரணம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. கொஞ்சம் குறைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் நினைச்சப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம். மீட்கப்பட்டிருக்கிற நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம். அதைத்தான் நம்ம இந்த வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் அருமையிலே வாசிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். 12 அதிகாரத்தில் வரும் பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நமக்கு எதிராய் போராடுகிற பொல்லாங்கனை ஜெயப்பெற ஒரே ஒரு வழி இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னா, அந்த இரத்தத்துக்குள்ள இரத்த கோட்டைக்குள்ள நீங்களும் நானும் மனுஷிருக்க வேண்டும், அருமையிலே மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், என்றைக்கோ மனம் திரும்பணும், என்றைக்கோ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அப்படியே பரவாயில்ல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது அல்ல அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாக நீங்களும் நானும் அனுதினமும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அதைத்தான் முதல் நாள் சொன்னேன். அனுதினமும் இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர்களை கைப்பசகான காரியங்களிலிருந்து தேவன் நம்மை சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவருடைய வசனத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட முடியும். 1 யோவான் நிருபம் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களை 7, 8, 9 வசனங்களில் மாத்திரமல்ல, அருமையிலே சத்திய ஆவியானவங்களிடத்தில் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் உங்களை சகல விதத்திலும் பரிசுத்தப்படுத்துவார். அதே மாதிரி கர்த்தருடைய வசனம் வார்த்தை உங்களை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். இந்த 3 ஸ்தானத்திலும் நீங்களும் நானும் உட்பட்டவளாக இருந்தோமானால் தான் நாம் சுத்திகரிக்கப்பட முடியும், பரிசுத்தப்பட முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ மாதந்தோறும் பேருக்கு நாம் பாட்டுக்கு அசைவு இல்லாமல் உணர்வு இல்லாமல் அப்பம் விட்டு திராட்சசத்தை பானம் பண்ணுகிறோம் என்கிற சூழ்நிலை இருக்குமானால் பிரயோஜனம் இல்லை. அதுபோல 1 பேருக்கு நிருபத்தில் பேதுரு 1ஆம் அதிகாரத்திலிருந்தே அநேக காரியங்களை சொல்லி வருகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். 1ஆம் வசனத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அருமையிலே 25 வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ரகசியத்தை அவர் சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தில் எழுதும் பொழுதே சொல்வார். 1 பேர் 1:2 பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். பதிலா அங்கே எழுதும் போதே ஒரு முகவரை முன்னுரை எழுதுகிறார். கடிதத்தில் முன்னுரை எழுதும் பொழுதே எழுதுகிறாரு. வாசிங்க திரும்ப. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே. பாருங்க என்ன சொல்றாரு?
ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். ஆமென். 3 காரியம் சொல்கிறார். பரிசுத்தாவினாலே, அடுத்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுனாலே, அடுத்து இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. போதும். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும். அப்படி ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சில நேரம் நம்மளை சாதாரணமான ஆட்களாகவே நினைச்சிடும். நீங்கள் நிருபங்களை லெட்டர்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து ஒவ்வொன்றாய் வடித்து பார்த்தீங்கன்னா, பவுல் ஒவ்வொரு லெட்டர்ஸை எழுதும் பொழுதும் நீங்கள் யார் அப்படிங்கிறத அப்படி தட்டி எழுப்பிட்டு அப்புறம் செய்திக்கு வருவார். நம்ம இந்த நிருபங்களை மாறி மாறி வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமான ஆள் இல்லை. நான் தேவனுடையவன், தேவனுக்கு சொந்தமானவன், அவருடைய பிள்ளை, அவருடைய ராஜ்யம் தான் எனக்கு நிரந்தரம், அங்கே தான் என்னுடைய பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் என்கிற உள் உணர்வு நமக்கு தானே படை போல படையெடுக்கும். அதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம சில நேரத்தில் புலம்புறோம், கண்ணீர் விடுகிறோம். இப்போ நான் முதல்ல வாசித்த சப்ஜெக்ட் அருமல்லே, நான் வாசித்தமே துக்கம் இல்லை, அலறல் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, தாகம் இல்லை, அவர்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் நினைச்சுவார், துடைப்பார், தேவனே அவர்களை மேய்ப்பார், அப்படிலாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 21 அதிகாரத்தில் வரும்பொழுது அங்கே அதை விட தெளிவாக சொல்லுகிறது பார்க்கிறோம். இதெல்லாம் செத்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு நினச்சக்கூடாது. பூமியில் இருக்கிற நாட்களை நீங்கள் இதை என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் உண்மையாகவே அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா. இல்லைன்னா மற்றவர்களை போல புலம்பிக்கிட்டு, கண்ணீர் விட்டுக்கிட்டு, கதறிக்கிட்டு, கூக்கல் இட்டுக்கிட்டு, சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு தான் நாம் அலைந்து தெரிய வேண்டும். நாம் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே அருமையிலே நாம் அடைக்கப்பட்டவர்கள். இன்னும் நன்றாய் சொல்ல போனால் அல்லேலூயா. இது பேதுரு சொல்லும் பொழுது நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க. நான் சொன்ன பகுதிகள் எல்லாம் 19 அதிகாரத்தை வாசித்து 19ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 1வது அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பிரைஸ் தி லார்ட். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்னவா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆட்டுக்குட்டி. எவ்வளவேனும் மாசு இல்லாதவர் ஆட்டுக்குட்டியின் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அடுத்த வசனமும். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். போதும். அதனை வாசிக்கிற அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக, அங்க அந்த இடத்துல எனக்காக இந்த கடைசி காலத்திலே மனிதனாய் பிறந்து பாடுபடவும் இரத்த சிந்தவும் அவசியமாய் கண்டது. இந்த வசனத்தின் ஆதீனம் எங்க இருக்குன்னா ஏசாயா 53 இருக்கு. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்கப்படுவதற்கும், அடிக்கப்படுவதற்கும், இரத்த சிந்தப்படுவதற்கும் ஒப்பு கொடுக்கும் போது தமது சந்ததியை செய்தாராம். 10வது வசனம் ஏசாயா 53 10 11 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் சாதாரணம் அல்ல. இயேசு பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பலியானார், மாசற்ற குற்றமில்லாத அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது என்று சொன்னால் உங்களை என்றையும் மீட்டு அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றும்படியாகத்தான் கிறிஸ்து இயேசு மாசில்லாத மகா பரிசுத்தமுள்ள அவருடைய இரத்தம் உங்களுக்காக எனக்காக செய்யப்பட்டது, சிந்தப்பட்டது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார் 3:26, ரோமர் 3:26, கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. பற்றும்னா என்னது? அது குறித்து பற்றும் அப்படின்னா என்னது? அந்த அக்கா அந்த 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 அவங்க அக்கா மேலே அல்லது அவங்க மாமியார் மேலே
அவங்க மரியா மேலே ரொம்ப பற்றா இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாசமா இருக்காங்க. அந்த பாசம் மாத்திரம் இல்லை, முழுமையாய் நம்புகிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு இவர்களுக்கு இடையில, ரெண்டு இருதயத்துக்கு இடையில ஒரு வெளிப்படையான நம்பிக்கை இருக்கிறது. திறந்த புஸ்தகம் சொல்லுவாங்க, திறந்த இருதயம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியத்துக்கு பேர் தான் பற்றும். அதை திரும்ப வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. நான் அந்த சாத்தானை ஜெயிக்கிற காரியத்தில் சொன்னேன். அவளை தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும்னு பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தின் உறுதி தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார. வாசிங்க. கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். அதே ரோமர் 5:9 வாசிங்க. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு போதும். இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அப்படி பார்த்துக்கிறோம். 1 கொரிந்தியர் நிருபத்தில் 10வது அதிகாரம் 16 வசனம் நினைக்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஆமென். இங்க வாசிக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியம். இப்போ நம்ம அனுசரிக்க போற காரியத்தை பார்க்கும். இப்போ நான் வேகமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைக்கிற சில ஆசீர்வாதங்களை வேகமாய் சொல்லுகிறேன். அவர்களை இப்போ இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற பலன்களை பார்த்தோம். இப்போ ஆசீர்வாதங்களை வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது பாவ மன்னிப்பு. முதலாவது என்னது? பாவ மன்னிப்பு. இயேசுக்கு அந்த எபிரேயர் நிருபத்தில் வாசித்தோம் அல்லவா? 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு பார்க்கும். இப்போ நான் சொல்லுகிற வசனங்களை வேகமாய் குறித்து கொள்ளுங்க. குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரமே வாசிக்க போகிறோம். வீட்டில் போய் அதை நிதானமாய் வாசித்து தியானிங்கள். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரத்தில் 7வது வசனம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சகோதரமார்கள் ஒருவரும் இல்லையோ? இதுவரைக்கும் யாரும் எத்தனையுமே வாசிக்கல. ஒருத்தர் வாசிங்களேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அங்க வசனம் பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன இங்க ஒரு காரியம் நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும். அவருடையன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் இவருடைய இருக்குது. அவர் யாரு, இவர் யாரு? பிதாவாகிய தேவன். பிரைஸ் தி லார்ட். இவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரே இவர், இவரே அவர். 21வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தி 21வது அதிகாரத்தில் வாசித்து போதும். ஆல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முதலும் முடிவும். அதனால் இங்கே வாசிக்கும் பொழுது ஏதோ இன்னொருத்தர் இருக்காரோன்னு யோசிக்கக்கூடாது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினால் வாசிக்கிறோம். அவர் எப்படி அந்த ஒரே பேரான குமாரன் சொன்னால் பிலிப்பியர் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் தாமே தம்மைத்தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் உருவமெடுத்து மனுஷ சாயலானார். அப்போ அவரும் இவரும் ஒருவரே. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரும் இவரும் ஒருவரே. அப்போ அடுத்து வாசிக்கிற கடைசியாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இவருக்குள் உண்டாயிருக்கிறது. இங்கே குறிக்கிறவங்க 4வது வசனம் முதல் குறிக்கலாம். ஏன் 1வது வசனம் முதல் கூட வாசிக்கலாம். 1வது வசனம் முதல் அருமையிலே 14வது வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை தெளிவாய் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய காரியம் 7வது வசனம் பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு. 1 பேருக்கு நிருபத்தில் 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். தமது சரீரத்தில் எப்படி சுமந்தார்? ரத்தம் சிந்துதல் மூலமாக. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல இப்படி ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். யோவான் 1:29, இன்னொருத்தர் கொலோசியர் 1:14. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவத்தை சுமந்ததுனால பாவத்துக்கு பரிகாரமாக மாசற்ற குற்றமில்லாத இரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முதலாவது நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா என்னது? பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? பாவ மன்னிப்பு. அப்ப பாவ மன்னிப்புக்கு வேற ஒரு இடம் இல்ல. சொல்லுங்க. இல்லவே இல்லை. இன்னும் சில வசனங்களை சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்க. 1 கொலோசியர் 1:14, எபிரேயர் 9:26, 2 கொரிந்தியர் 5:21, வெளிப்படுத்தல் 1:6. இவைகளெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு அல்லது பாவ மன்னிப்பாகிய மீட்பு, விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் மாற்றுமே. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்துக்கு போகிறேன். கொலோசியர் 1:20. சீக்கிரம். எபிரேயர் 2:14. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எபேசியர் 2:14, எபிரேயர் 2:14. நீங்க எபேசியர் நிருபத்திலும் கலாத்தியர் நிருபத்திலும் படிச்சீங்கன்னா தூரமாக இருந்தோம். கொலோசியர் நிருபத்தில் அதை சொல்லுகிறார். தூரமாக இருந்தோம், பகையாளியாக இருந்தோம், விரோதிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், தூரமானவர்களாக இருந்தோம், அந்நியராக இருந்தோம், பரதேசிகளாக இருந்தோம், அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருந்தோம். கொலோசியர் 1வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பகையை சிலுவையில் என்ன செய்தார்? கொன்றார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி கொலோசியர் 1:20 படி இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒன்று உண்டாயிற்று. என்ன? சமாதானம். அப்போ முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ரெண்டாவது என்னது? சமாதானம். இன்னைக்கு சமாதானம் இல்லாததுனால தான் நிறைய பயங்கரமான குழப்பமான காரியங்களை பார்க்கிறோம். புருஷ மனைவிக்கு இடையில, பிள்ளைகளுக்கு இடையில, வேலை ஸ்தலத்தில், போக்கில், வரத்தில், இன்னும் தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாத காரணம் இயேசு இல்லை. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படவில்லை. அவருடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை தேவன் நமக்கு உண்டாக்கினார். அந்த 20 வருஷத்தை திரும்ப வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்ப ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? சமாதானம். மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னா மனச்சாட்சியிலே ஒரு சுத்திகரிப்பு. நோட் பண்றவங்க சரியா எழுதி கொள்ளுங்க. மனச்சாட்சியிலே ஒரு சுத்திகரிப்பு. நம்முடைய மனசு சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு இயேசுவின் இரத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த மாசற்ற குற்றமற்ற வெளியேறப்பட்ட இரத்தம் சிந்தப்பட்டதினால நம்முடைய மனச்சாட்சியிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறது. எபிரேயர் நிருபத்தில் அருமையிலே 9வது அதிகாரம் நினைக்கிறேன் 13, 14, 15 வசனம் வாசிக்கலாம். எப்படி எனில் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும்
தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஏற்கனவே நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். இப்போ மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா மனச்சாட்சியிலே சுத்திகரிப்பு. அது அங்கே தெளிவாக வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. முதலாவது பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு, இரண்டாவது சமாதானம், மூன்றாவது மனச்சாட்சியிலே ஒரு சுத்திகரிப்பு என்று பார்க்கிறோம். இது அதே எபிரேய ஆக்கியோன் 10வது அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். போதும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சேர்த்துக்கொள்ளலாம். அல்லாமலும் 20ஆம் வசனம் முதல் நீங்க இங்கே வாசிக்கிறோம், கடைசியில் பார்க்கிறோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். 21 22 காரியம். 22ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். மனசாட்சி நீங்க மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். அது இயேசுவின் ரத்தம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்படி அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம், தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். ஆமென். இப்போ இங்க பார்க்கிறோம் அருமையிலே மனச்சாட்சியிலே ஒரு சுத்திகரிப்பு. அதில் 22ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுங்க. துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவும். 20ஆம் வசனத்திலே இயேசுவின் ரத்தத்தை பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோன் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? மனச்சாட்சியில். சில கேட்போம், உனக்கு கொஞ்சம் மனச்சாட்சி கொஞ்சம் கூட இல்லையா? இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்படாத கழுவப்படாதவர்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காது. அவங்களுக்குள்ள இருக்கிறது என்னதான்? செத்த கிரியை இருக்குமா? என்ன கிரியை? செத்த கிரியை இருக்கும். இங்க சொல்லப்பட்டபடி பார்த்தீங்கன்னா துர்மனச்சாட்சி இருக்கும், அசுத்த இருதயம் இருக்கும், அருமையிலே உண்மை இல்லாத இருதயம் இருக்கும். அப்போ மனச்சாட்சி சுத்திகரிப்பு என்பது மிக முக்கியம். பாவ மன்னிப்பை காட்டில் இது முக்கியம் நான் சொல்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சில பாவ மன்னிப்பை பெற்றிருப்பாங்க, இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்காது. அதனால்தான் சங்கீதக்காரர் சொன்னான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து. அப்படி தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கையிட சுத்த இருதயம், துர்மான மனச்சாட்சி இல்லாத இருதயம். அல்லேலூயா. 4வது காரியம், எனக்கு சமயமில்லை அப்படினால வேகமாக கடந்து போகிறேன். 4வது காரியம், நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல சாபத்தையும் சுத்தி மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், அடிக்கடி உங்களுக்கு சொல்லப்படுகிற வசனம். அதாவது 1 யோவான் நிருபத்தில் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தை குறித்து கொள்ளுங்க. அதுல 9ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி. அந்த எல்லா அநியாயங்கிறத சாபம். நான் என் சாட்சி சொல்லும் பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சமாதானத்துக்காகத்தான் இயேசுவிடத்தில் போனேன். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பாவங்களை அறிக்கையிடணும்னு சொன்னாங்க. பாவங்களை குற்றங்களை அறிக்கையிட்ட பொழுது எங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக இருந்த சாபத்தை ஆண்டவர் செஞ்சார், நீக்கிவிட்டார். சந்தோஷமே இல்லையே உங்களுக்கு கொடுத்த எங்களுக்கு என்ன? ஏன்னா நம்ம அப்படி தான் இருக்கிறோம். துள்ளி குதிச்சு அலையிலையா சொல்லிக்கணுங்க. இப்படிப்பட்ட காற்று சொல்லும் பொழுது பாவத்தின் பரிகாரத்துக்காகத்தான் இன்னைக்கு மக்கள் எங்கேயும் ஓடிறாங்க. பாவத்தை மாற்றுமல்ல, சாபத்தை மாற்றுகிறது இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. 5வது, உங்களை என்னையும்
இந்த உலகத்தில் அவருக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே. வெளிப்படுத்தல் 5 9-10 வாசித்து பாருங்களேன். வெளிப்படுத்தல் 5 9-10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு கொஞ்சம் நிறுத்துங்க. ஏற்கனவே இந்த வசனத்தை எங்கேயாவது வாசித்த ஞாபகம் இருக்கா? 2 நாள் கூட்டத்துக்கு வந்தவங்களை கேட்குறேன். 7ஆம் அதிகாரத்தில் வாசம் அல்லவா? ஆமாம், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி பாருங்க. வெளிப்படுத்தல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் வந்தும் ஒருவனும் என்ன கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சில சொல்லுவாங்க, எங்க சபைதான் சீயோனுக்கு போகும், பரலோகத்துக்கு போகும், 1,44,000 பேர் நாங்கள் தான், அப்படி குழப்புவாங்க. நான் அதுக்கு தெளிவாய் முதல் நாள் உங்களுக்கு தெளிவான சத்தியத்தை பிரசங்கித்தேன். அதில் இந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல கோத்திரம், சகல பாசைக்காரர்கள், சகல ஜனங்கள், அடுத்து பரலோகத்தில் எண்ணக்கூடாத கூட்டம், அல்லேலூயா, திரள் கூட்டம், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கு முன்பதாக நின்று 10, 11, 12 வீட்டில் போய் படிச்சு பாருங்க, தொழுது கொண்டார்கள். இதைத்தான் இங்க வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5:9 வாசிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் வந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. கொஞ்சம் போறேன். எதனால மீட்டுக்கொண்டாரா? இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. பாவத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. பாவத்தை மன்னிச்சது மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, மனச்சாட்சியை சுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, இப்ப எதற்காக மீட்டிருக்கிறான்னு சொல்லி ஆவியானவர் இங்க சொல்றார் யோவான் மூலமா. வாசிங்க. தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்க, தேவனுக்கென்று அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும். யாரு ராஜாக்கள்? யாரு ராஜாக்கள்? நீங்க எல்லாம் யாரு? ராஜாக்கள். யாரு? அல்லேலூயா. நீங்க எல்லாம் யாரு? இங்க இருக்கிற பிள்ளைகளா சொல்லுங்க, யாரு? ராஜாக்களுங்க இருக்காங்க, ராஜாத்திகளுங்க இருக்கிறாங்க. ஆமென். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆசாரியர்களும் ஆக்கினீர். எதனால? அவர் இரத்தத்தினாலே. அவர் இரத்தத்தினாலே அவருக்கென்று உங்களை மீட்டு தெரிந்து கொண்டு உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆயிருக்கிறார். ராஜாக்கள் என்று சொன்னால் ஆளுகை பண்ணுகிறவர்கள், ஆசாரிகள் என்று சொன்னால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கிற 5வது ஆசீர்வாதம், நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமே. ஏன்னா போதும், நான் சொல்லாட்டா நீங்கள் தோத்திரமும் பண்ண மாட்டீங்க, கையும் தட்ட மாட்டீங்க, ஆடவும் மாட்டீங்க, அசைய மாட்டீங்க. ஏதோ அவர் பாட்டுக்கு ஒரு குறிப்பை எடுத்தார், கடன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்மளும் நேரத்தை போக்கி உட்கார்ந்து எரிச்சிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்குறீங்க, நிச்சயமாய் கணக்கு சொல்லணும். அல்லேலூயா. பாஸ்டர், அப்போ நாங்கள் அங்கே வந்து உட்கார்றது தப்பா? என்னை கேட்டால் கீழ்ப்படியாட்டா அது என்னதுதான்? தவறு தான். ஆசீர்வாதத்துக்கு பதிலாக உணர்வு இல்லாமல் நம்ம வந்த வண்ணமாவே போனோம்னா பிரயோஜனம் இல்லாத ஒரு அனுபவம் தான். அல்லேலூயா. அப்ப 5வது காரியம், அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக்கொண்டு, தேவனுக்கு முன்பாக மீட்டுக்கொண்டு அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்கிற பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். அடுத்த வருஷம் வாசிங்க. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆமென். அல்லேலூயா. இவருடைய வேலையா தான்.
அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு சமயம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் 2 காரியம். 6வது காரியம் என்னன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், ராஜாக்களும் ஆசாரிகளுமாக தேவனுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறோம். 6வது காரியம், உங்களை அவரோடு கூட இருக்கும்படி கர்த்தர் ரத்தம் சிந்திருக்கிறார். ஆமென். அவர் சமூகத்தில் இருக்கும்படி, அவர் சமூகத்தில் அவரோடு கூட என்றென்றைக்கு நீங்கள் இருக்கும்படி, இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுவுலக வாழ்க்கையிலும் அவரோடு கூட இருக்க வைக்கும்படி தேவன் உங்களுக்கென்று அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே வாசித்தோன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 20வது வசனம். எபிரேயர் 10:20. இன்னொருத்தர் எபேசியர் 2வது அதிகாரம் 13 முதல் 16 வரை. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அங்க என்ன வாசிக்கிறோம்? அந்த மார்க்கத்தின் வழியாய் அந்த பிரவேசிப்பதற்கு. மார்க்கத்தின் வழியாய். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அவர் அடுத்த வாசிங்க. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ஆமென். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன பார்க்கணும்னு சொன்னா, தேவ சமூகத்தில் பிரவேசிக்கும்படியான பாக்கியம். அவருக்குள்ள நாமும் நமக்குள்ள அவரும் இருக்கும்படியான ஒரு பாக்கியம். இந்த 10வது அதிகாரத்தை நீங்கள் 1ஆம் வசனம் முதலே குறித்து கொண்டு வாசிப்பீர்களானால், இயேசுவின் இரத்தத்தினால என்ன பாக்கியம் ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. 13-14 வாசி பாருங்க. அதில் இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களாலே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க வாசிக்கிறோம் 19-20. அங்க 19 என்ன வாசிக்கிறோம்? சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவோம். இப்போ இந்த ஆசீர்வாதம் என்னன்னா, அவரோடு கூட தேவ சமூகத்தில் பிரவேசிக்கும்படியான பாக்கியம் அவர் ரத்தத்தின் மூலமாய் உண்டாயிற்று. இதைத்தான் எபேசியர்கள் 2வது அதிகாரத்தில் அநேக காரியத்தை சொல்ல வருகிற பவுல் 13, 14, 15, 16 வருஷத்தில் இப்படி வாசிக்கிறோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். மீதியான பகுதியை வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க. அப்போ இங்கே 6வது ஆசீர்வாதம் என்ன சொன்னா, நீங்கள் நானும் வெளியே நிற்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருக்குள்ளே வாசமாக இருக்கும்படியும், அவர் நமக்குள்ளே, அடிக்கடி நான் சொல்கிறேன், அந்த 21:3 தேவன் உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பார், அவருக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, அது எப்படி உண்டாயிட்டுன்னா எபேசியர் 2 பவுல் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம். அங்கே 13 சொல்லும்போது சொல்கிறாரு, 12லேருந்தே நீங்கள் வாசிக்கலாம். அதாவது 11லேருந்தே காரியங்கள் 12 சொல்கிறார். அவர்களை கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தின் உடமைக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவன் அற்றவர்கள், இப்படியெல்லாம் இருந்த நம்ம, அவரும் நம்ம
அப்படிப்பட்ட இருந்த நம்ம தேவன் என்ன செய்தாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. அவருக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ இந்த ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில், தேவனுக்குள்ள, தேவ பிரசன்னத்தில் பிரவேசிக்கிற ஒரு நபராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு. இதை தெரிஞ்சிட்டோன்னா எனக்கு ஆளுகை வேணும், அபிஷேகம் வேணும், சமாதானம் வேணும், விடுதலை வேணும்னு வேற யார்ட்டையா தலையை கொடுக்க மாட்டோம், வேற யார்ட்டும் ஜோமன்னு சொல்ல மாட்டோம். நீங்களே தேவனாக இருக்கிறீங்க, தேவதைகளாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ராஜாத்தி ராஜாக்கள் சொன்ன மாதிரி தேவனை உடையவர்கள் தேவதைகள். தேவனை உடையவர்கள் யாரு? தேவர்கள். அல்லேலூயா. ஜாதிப்படி சொல்லல, பரலோகத்தின் தேவனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்க குட்டி இயேசு கிறிஸ்துவாய் நீங்க நடமாடுகிறீர்கள். இப்போ நம்ம 6 விதமான ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கிறோம். 7வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் மேலே ஜெயம். அதை கடந்த 2 நாட்களும் நான் பார்த்துட்டோம். வாசிப்பீர்களானால் வெளிப்படுத்தல் 12:11, கொலோசியர் 2:14-15 சாத்தான் மேலே ஜெயம். அப்போது கொலோசியர் 2:14-15 மட்டும் வாசிங்க. குறிக்கிறவர்கள் வெளிப்படுத்தல் 12:11, கொலோசியர் 2:14-15 எதிரடியாகவும் கட்டளைகளா நமக்கு விரோதமாகவும் இருந்த, அது நிறைய தெரியும். 15 வசனம் மட்டும் வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்கிற, அவனை ஜெயித்தீர்கள் ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜெயம். இந்த பைபிளில் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எங்கேயும் எழுதலை. எங்கேயாவது இருக்கா? ஆனால் எல்லா பிரசங்கியாரும் சொல்லுவாங்க, இயேசு ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க, இயேசு ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க, இயேசு ரத்தம் சொல்லுங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நீங்களும் சொல்லிக்க, நானும் சொல்லிக்கிறேன். சொல்லுமா சொல்லுவோமா சொல்லலையா? அப்படி வசனம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோமே 7 விதமான ஆசீர்வாதத்தில் ஜெயம் இருக்கு. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 12:11 அதுக்கு ஆதாரமாக சொல்லலாம். ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எனவே இயேசுவின் ரத்தம் ஜெயம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலும், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், அவர்கள் தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஜெயம் பெற்றவர்கள் யார் இவங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தின்படி கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அது மாத்திரமல்ல, நமக்கு சொல்லப்பட்ட 7 விதமான ஆசீர்வாதத்தை பார்த்தோம். என்னென்ன பார்த்துருக்கிறோம்? கொஞ்சம் கடகடன்னு சொல்லுங்க பாப்பா. ஆண்களும் பெண்களும் சொல்லணும். பாவ மன்னிப்பு, சமாதானம், பரவாயில்லை, இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இதை திட்டமாக உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறுங்க. இந்த காரியத்தில் இன்றைக்கு எனக்கு ஜெயம் கிடைத்திருக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம். முழங்கால் பண்ணிடுவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமத்தில் ஒப்பு கொடுக்கலாம். தேவ சமத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிற இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே. தேவ சமத்தில் கத்திருந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறபடினால ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஏகபத்து ஸ்தோத்திர பணிக்கத்தை பயன்படுத்தலாமே.